வணக்கம். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி வர ஜனவரி 6 வந்து ஐபிஓ வராங்க. இந்த கம்பெனி யாரு? அவங்க என்ன பண்றாங்க? இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்கு? இவங்க காம்படிட்டர கம்பேர் பண்ணும்போது இவங்க பொசிஷன் எப்படி இருக்கு? அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கு? இந்த கம்பெனியோட கரண்ட் ஜிஎம்பி எவ்வளோ இருக்கு? இந்த கம்பெனிய ஐபிஓ அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணாலும் லாங் டர்ம் வச்சுக்கலாமா? இல்ல லிஸ்டார் அன்னைக்கு விக்கலாமா? இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனி தெலுங்கானால இருக்கு. ஹைதராபாத்ல ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்கு. இவங்க கம்பெனி வந்து 2012ல ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்மா, கெமிக்கல், அக்ரோ கெமிக்கல் இந்த மாரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் வந்து இவங்க குடுக்குறாங்க. ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பண்றாங்க. பிளஸ் கிளாஸ் வந்து கோட்டட்னும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எக்யூப்மெண்ட் வராலும் அலாய் பேஸ்ட் இது வந்து ஸ்பெஷலைஸ்டு எக்யூப்மெண்ட் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி குடுக்குறாங்க. இதுக்காக இவங்க வந்து ஜப்பான்ல இருக்க கம்பெனி கூட டை அப் பண்ணி அதாவது அசாகி கிளாஸ் பிளஸ் ஹேக்கோ, ஜிஎல் ஹேக்கோ இந்த மாதிரி கம்பெனிலேருந்து அவங்க ஸ்பெஷலைஸ்டுனும் கிரேடட்னும் கிளாஸ் வாங்குறாங்க. வாங்கி அவங்க அதை வந்து இங்கே அந்த லைனிங் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற ஃபார்மா கம்பெனி, கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு மேஜர் கஸ்டமர்ஸ், ஃபார்மா கஸ்டமர், கெமிக்கல் கஸ்டமர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச நாட்கோ ஃபார்மா, இல்லை வந்து அரவிந்தோ, பிரமல் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸு. அது இல்லாமல் இவங்க வந்து இந்தியா தவிர எக்ஸ்போர்ட் யூரோப், மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸை வந்து இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் ஷேர்ஸை விற்கிறாங்க. ஸோ 6ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, 8ஆம் தேதி இது முடியுது. இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹10. ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா ₹133லேருந்து ₹140. ஒரு லாட் வந்து 107 ஷேர்ஸ். ஸோ ஒரு லாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்ட்ல 140ல கால்குலேட் பண்ணிங்கன்னா இது 14,980 வருது. டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா 410 crores. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ ₹210 அது பிசினஸ் கம்பெனிக்கு போகுது. மீதி ஆஃபர் ஃபார் சேல் வந்து அது ஒரு 200 கோடி, அது வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு போகுது. இது ஒரு லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 13th ஜூன் வந்து 2025 வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ கோட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% இருக்கு. ஹெச்என்ஐஸ், என்ஐஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்கு. அப்புறம் வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 50% இருக்கு. நம்ம இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடணும், இல்லை வந்து எஸ்ஐபி இல்லை லம்சம் நீங்க ஆரம்பிக்கணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கரெக்டான வந்து ஃபண்டை செலக்ட் பண்ணணும், உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி, இல்லை ஸ்டாக் வந்து கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், உங்க போர்ட்ஃபோலியோ வந்து கரண்டா ரிட்டர்ன் கொடுக்காட்டினா அதை வந்து ரிவ்யூ பண்ணி கொஞ்சம் ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கொரிஸ் உங்களுக்கு எது இருந்தாலும் இங்க கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா 22 மார்ச் அந்த ஃபினான்ஷியல் முடிஞ்ச ஃபினான்ஷியல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து டோட்டல் ரெவென்யூ 240 கோடியா இருக்கு. இதே வந்து 2023 மார்ச் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 497 crores இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 24 அந்த ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 543 இருக்கு. இந்த ஹாஃப் இயர்லி முடிஞ்சிச்சிங்களா செப்டம்பர், அதோட இது பார்த்தீங்கன்னா 307 crores இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணும்போது அரௌண்ட் 650 crores வந்து இந்த மாதிரி இவங்க க்ளோஸ் பண்ணாங்க ரெவென்யூ பொறுத்தவரையும். ஸோ இதோட ரெவென்யூட growth எப்படி இருக்கும்? ஸோ 2023ல 2022 கம்பேர் பண்ணும்போது 107% க்ரோ ஆயிருக்காங்க. ஸோ நல்ல growth இருக்கு அந்த வருஷம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 9.3% தான் growth ஆயிருக்கு ரெவென்யூ. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு 12% அந்த மாதிரி growth ஆகும். ஸோ growth வர ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு. இவங்களோட பேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ 31st மார்ச் அந்த பார்த்தீங்கன்னா அந்த இயர்ல 25 crores இருக்கு. அதுக்கு அடுத்த இயர்ல பார்த்தீங்கன்னா 23ல இவங்களுக்கு 53 crores இருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த இயர்ல வந்து 60 crores இருக்கு. இந்த ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுல பார்த்தீங்கன்னா 36 crores இருக்கு. ஸோ பேட்டோட growth எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ 23 இயர் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது 112% வந்து ப்ராஃபிட் growth. அதுக்கப்புறம் வந்து 24th மார்ச் அந்த ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா பேட் growth பார்த்தீங்கன்னா வெறும் 12% தான் இருக்கு. பேட் growth ரொம்ப கம்மியாயிருச்சு. 10 டைம்ஸ் வந்து அப்படியே வந்து கம்மியா இருக்கு. ஸோ பேட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இவங்க க்ளோஸ் டு ஒரு 11% வந்து மார்ஜின்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இவங்க கரண்ட் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2022ல பார்த்தீங்கன்னா 42 crores இருந்துச்சு. அதுக்கப்புறம் 57 crores ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 130 crores இருக்கு. கரண்ட் எவ்வளோ பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 152 crores இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு.
டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.3 இருக்கு இப்போதைக்கு. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் இவங்க ஜெனரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்ஃப் இயர்ல வந்து 8% தான் இருக்கு. இதே லாஸ்ட் இயர்ல அந்த ஃபினான்ஷியல் இயர்ல 20% இருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல 47 இருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகுறதுக்கு பதிலா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது இன்டர்னலா எவ்வளோ எஃபிஷியன்ட்டா ஜெனரேட் பண்றாங்க. ஹால்ஃப் இயர்ல வந்து 10.81 தான் இருக்கு ROCE. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா 25.49, அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா 45.43. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ROE அண்ட் ROC பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. PE பார்த்தீங்கன்னா 46.51ல இருக்கு. PE ரேஷியோ, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.76 இருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 3.29 ரூபீஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி கரண்டா வந்து ஒரு 15% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா DRHP டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிய காம்படிட்டர்ஸ் ஒரு 4 பேரை சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த GMM Pfaudlerன்னு ஒரு கம்பெனி, அவங்க 45% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. இன்னொரு கம்பெனி வந்து HLE Glascoatன்ற கம்பெனி, அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 977 crores இருக்கு. அவங்களோட PE பார்த்தீங்கன்னா 56 இருக்கு. ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 6.52 ரூபீஸ் இருக்கு. அவங்க மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 30% இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த கம்பெனி வந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மார்க்கெட் ஷேர் ஒன்லி 15% தான் இருக்கு. இந்த கம்பெனியோட 360 டிகிரி ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இவங்க ஃபார்மா, கெமிக்கல், அக்ரோ கெமிக்கல் இந்த 3 ஏரியாலையும் இவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ்னா இந்த ஸ்பெஷலைஸ்டுன்னு இந்த கிளாஸ் லைன் ப்ராடக்ட் தான். இதுவும் கூட இவங்க வந்து டிபெண்டன்சி வந்து இவங்க வந்து ஜப்பான் கம்பெனில டிபெண்டன்சி இருக்கு. ஸோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இவங்களுக்கு இங்க ப்ராப்ளம் ஆகும். ஸோ ரெவென்யூ growth பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நீங்க தான் பார்த்தீங்க இல்லையா? இப்போ ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆயிருச்சு. 10%, 9% அந்த இதுல இருக்கு. ப்ராஃபிட் growthம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. செக்டார் growth இந்த செக்டார்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஸோ குரோயிங் செக்டார் இவங்க இருக்கிற செக்டார். ஸோ அதனால நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லா பண்ணலாம். ஸோ காம்படிஷன் நிறைய இருக்கு. இவங்க வந்து இந்த இதுல வந்து ஒரு டாப் 5ல இருக்காங்க. ஸோ அதுல மேல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா அதிகம். பட் ஃபினான்ஷியல்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப சவுண்டா ஸ்ட்ராங்காலாம் இல்ல. கடன் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க இமீடியட்டா குறைக்கணும். ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் இந்த IPOல வந்து அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் இதுக்கு அரௌண்ட் வந்து ரூ. 86 இருக்கு. அரௌண்ட் 61%. ஸோ இது வந்து இன்னும் வர நாள்ல வந்து இது இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது IPO வந்து லிஸ்டிங் கெயின் பேசிக்கலி அந்த எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை மாதிரி தான். எவ்வளோ டைம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு லிஸ்டிங் கெயின் நிறைய போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ஒரு 50% அந்த ரேஞ்சில் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து லிஸ்டிங் கெயினை மட்டும் எதிர்பார்த்து போறவங்க ஸோ லிஸ்ட் ஆகிற அன்னைக்கே வித்துருங்க. லாங் டேர்ம் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ Q3 ரிசல்ட் வரும், இல்லை Q4 ரிசல்ட் அதுக்கப்புறம் வரும். ஸோ அதில் அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வந்து ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு, அவங்க டெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பார்த்துட்டு நம்ம வந்து லாங் டேர்ம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல்ஸ் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த லிஸ்டிங் கெயினுக்கு இந்த ஷார்ட் டேர்முக்கு தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. போக போக அவங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸ் காமிச்சாங்கன்னா இதை வந்து நல்ல லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக இந்த இதுக்கு அப்ளை பண்ணுவேன். என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து லிஸ்டிங் கெயின் மட்டும்தான். ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ல போடுங்க. அதுவும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்களும் லக்கியாக தான் இருப்பீங்க. அப்பயும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.